गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மன்மத வருஷம் ஆடி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி தேய்பிறை தசமி, யோகம் சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். துலாம் ராசிக்கு நேற்றைக்கும் சந்திராஷ்டமம், இன்றைக்கும் சந்திராஷ்டமம். நாளை காலை 10:17 வரையிலே துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளை காலை 10:17 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை,
மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் புதன் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பிகை சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடி உற்சவத்தில் இன்றைய தினம் 3ஆம் திருநாள். தங்கக்கேடய வாகனத்திலே அம்பிகை இரவு வீதி விழா. இந்த திருவிழா நடைபெறும் நாட்களிலே தினசரி காலையிலே அம்பிகை தங்க பல்லக்கிலே எழுந்தருளுவதும், இரவு ஒவ்வொரு விமானத்திலே வீதி புறப்பாடு திருவீதி உலா நடைபெறுவதும் வழக்கம். இன்றைய தினம் தங்கக்கேடய வாகனத்தில் அம்பிகை பர்வதவர்தனி அம்மன் புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் ஆடிப்பூர உற்சவத்திலே இன்றைய தினம் சந்திரப்பிரபை வாகனத்திலே ஆண்டாள் திருவீதி எழுந்துள்ளார். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கும். கலைஞர்கள், கலைத்துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. உற்றார் உறவினர் நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நேரம். உத்தியோகத்திலே இடப்பெயர்ச்சி ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவியிலே மாற்றம் நிகழும். பதவியிலே உயர்வு ஏற்படும். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். உங்கள் மனதிலே உள்ள நீண்ட நாளைய விருப்பம் இப்பொழுது நிறைவேறும். மிக கடுமையாக முயற்சி செய்து முன்பு நடக்காத விஷயங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாக நடந்து விடுவதைக் கண்டு நீங்களே மகிழ்ந்து போவீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு இப்பொழுது மிக எளிதாக கிடைக்கும். உத்தியோகத்திற்காக ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே இப்பொழுது வெற்றி கிடைப்பது உறுதி. நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். எதிர்பாராத செலவுகளெல்லாம் ஏற்படும். கடுமையான செலவுகள் ஏற்படும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகள் உங்கள் மீது வழக்கு தொடுத்திருந்தால் இப்பொழுது அந்த வழக்குகளை எல்லாம் அவர்களே திரும்பப் பெறுவார்கள். அல்லது நீதிமன்றத்திற்கு வெளியிலே பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று தூது அனுப்புவார்கள். ஆக வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது வழக்கே இல்லாமல் போகும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளெல்லாம் முற்றிலுமாக அகன்று நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். பொருளாதார நிலையில் மட்டும் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டும். பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கை தேவை. மற்றபடி அனைத்தும் மிகவும் நல்லதாகவே நடக்கும். இது ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் என்பதால் வலுவான ஒரு
கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண முயற்சிகள் வெற்றி அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பண வரவிற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். தேய்பிறை காலங்களிலே சிம்ம ராசிக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். இப்பொழுது தேய்பிறை தசமி இன்றைய தினம். ஆகவே சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அது தேய்பிறை சந்திரன் என்பதால் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ராசியில் இப்பொழுது 3 சுபகிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3ம் ஒரே இடத்திலே உங்கள் ராசியில் வந்து சேர்ந்திருப்பது, இந்த 3 கிரக சேர்க்கை, இந்த கூட்டு மிக அதிக அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைய நாள் அதற்கு உதாரணமாக ஒரு நாளை சொல்லலாம். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும். அது எப்படி குணமாச்சு என்று மருத்துவர்களே ஆச்சரியப்படுவார்கள். அப்படி வேகமாக உங்களுடைய நோய்களெல்லாம் குணமாகும். அதே போல குடும்பத்திலே உள்ள சர்ச்சைகளெல்லாம் மிக சுமூகமான முறையிலே தீர்ந்து போகும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு காத்திருக்கிறது. 5க்குடைய குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். இந்த 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு இப்பொழுது உங்கள் ராசியிலே இருக்கிறது. ஆகவே பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிக சிறப்பாக காணப்படுகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள் என்று சொல்லலாம். சந்திரனின் சஞ்சாரம் கூட ஓரளவு பரவாயில்லை. 9ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றதால் வருமானம் வர வேண்டும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. எனினும் மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்தில் போய் ராசி அதிபதியும் மற்ற சுபகிரகங்களும் மறைந்திருப்பது ஒரு குறை என்று தான் சொல்ல வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கும் உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள் நகர்ந்து வருவது வரை நீங்கள் பொறுத்திருந்திருக்க வேண்டும். சிம்மத்தை விட்டு நகர்ந்து கன்னிக்குள் புதன் வந்து உச்சம் பெற்ற பிறகு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடையப் போகிறீர்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, வெகு விரைவிலேயே அது நடைபெறப் போகிறது. இன்றைய தினம் சற்று பொருளாதார விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரவு அதிகமாக இருக்கும், ஆனால் தேவையில்லாத செலவுகளும் கூடவே வரும். யாருக்காகவோ எதற்காகவோ நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தகைய அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். அனாவசியமான மனஸ்தாபங்கள் யாருடனும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். துலா ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை காலை 10:17 வரையிலே சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. ஆகவே நாளைய தினம் காலை 11 மணிக்கு மேல் நீங்கள் முக்கியமான பணிகளை எல்லாம் செய்யலாம். அதுவரையிலே அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். தவிர்க்க முடியாத வேலைகள், கடமைகள் என்ன உண்டோ அதை மட்டும் செய்யணும். அதிகமாக பேசக்கூடாது. பேச்சினால் சர்ச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேசினாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். எந்த இடத்தில் எதை பற்றி பேசலாம் என்று அறிந்து கொண்டு பேச வேண்டும். எதை எங்கு சொல்ல வேண்டும், எதை எங்கு சொல்லக்கூடாது என்பது முதலிலே தெரிய வேண்டும். சில பேர் எங்கே எதை சொல்லக்கூடாதோ அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருக்கும். ஆனால் அந்த உண்மையை அந்த இடத்துல சொன்னால் பிரச்சனையாகும். சில உண்மைகளை சில இடத்தில் சொன்னால்தான் நல்லது, சில இடத்தில் சொன்னால் அது பிரச்சனையாயிடும். பொய்யோ மெய்யோ சில இடங்களில் சில விஷயங்களை பேசினால் அது பிரச்சனை வரும். ஆகவே நீங்கள் பேசும் பொழுது யோசித்து எந்த இடத்தில் எதை சொல்லலாம் என்று மிகவும் நிதானமாக சிந்தித்து பேச வேண்டும்.
இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள், தியானம் செய்யுங்கள். மனதை பக்குவப்படுத்துவதற்கு, ஒருமுகப்படுத்துவதற்கு தியானம் பயிற்சி மிக மிக அவசியமானது. அதை செய்து கொண்டிருங்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அமோகமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் 7லே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே, கர்மஸ்தானத்திலே 3 சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஆகவே சில நற்பணிகளை செய்வீர்கள், திருப்பணிகளை செய்வீர்கள். உங்களால் சில நல்ல காரியங்களெல்லாம் நடைபெறும். பொது சேவையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்படும். மனதிலே முழுமையான ஒரு திருப்தி ஏற்படும். உங்களுக்கு பிறந்த பயனை அடைந்து விட்டோம் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொள்வீர்கள். ஜென்மாவே சாபல்யமாயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை உங்களை பொறுத்தவரை, உங்கள் மனதிற்கு அது ஒரு சாதனை, அது உங்களுக்குத்தான் தெரியும். அற்புதமான நன்மைகளை செய்வீர்கள். பிறருக்காக பல உதவிகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மகத்தான சாதனை படைப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, புகழ், செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அஷ்டமாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே சென்றிருக்கிறது. 8 குடையவன் 6க்கு சென்றால் யோகம். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் யோகம். 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டதால் யோகம். 11ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்றதால் யோகம். 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்ததால் யோகம். இப்படி பல்வேறு கோணங்களிலே பார்க்கும் பொழுது எந்த கிரகத்தை எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த கிரகம் எங்கு இருந்தால் நன்மை நடக்குமோ அந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த இடையூறுகளெல்லாம் விலகிவிடும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். அதிக லாபம் கிடைக்கும். சரளமாக பணம் வந்து போகும். பொருளாதார நிலையிலே இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். குடும்பத்தில் ஏதேனும் கடன் பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் முழுமையாக தீர்த்து விடுவீர்கள். சில பேர் கடன் வாங்கிட்டு அப்புறமா ஐயோ கடன் வாங்கிட்டேன்பா. அது வாங்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சொல்கிறது, மகர ராசிக்காரர்கள் கடனை அடைத்து விடுவார்கள், கடனை திரும்பச் செலுத்தி விடுவார்கள் என்று. ஆகவே அத்தகைய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3 சுபகிரகங்களின் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. 4வதாக செவ்வாயின் 8ஆம் பார்வை ராசியிலே பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு குழப்பங்களெல்லாம் முழுமையாக விலகிவிடும். குடும்பத்தாருடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். மகன், மகள், தந்தை, தாய் ஆகியோருடன் ஏதேனும் உங்களது பெற்றோர்களுடனோ அல்லது நீங்கள் பெற்ற குழந்தைகளுடனோ உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பொழுது அதெல்லாம் முற்றிலுமாக மறைந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உருவாகக்கூடிய அற்புதமான நேரம் என்று இந்த நாளை சொல்லலாம். அனைத்து விதமான மனக்கசப்புகளும் நீங்கிவிடும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். குடும்ப சொத்துகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமான முறையிலே பேசி தீர்த்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும்.
நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் கும்பத்திற்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 5இல் இருக்கிறது, நீச்சபங்கம் பெறுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், நல்ல செய்திகள் வந்து சேரும். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இது ஒரு அற்புதமான நல்ல நாள். தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அயல்நாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி 9/8/2015 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக சில நேரங்களில் பார்க்கும்பொழுது நமக்கு தர்மம் தவறி போயிட்டோன்ற சந்தேகம் கூட வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பார்த்தா நிறைய பொருள் சேர்த்து வச்சுருப்பான், அது அவ எதிர்பாராத களவு போயிடும். ஒருத்தர் நிறைய புஸ்தகம் சேர்த்து வச்சுருந்தார், பழமையான புஸ்தகம், சரியாக கவனிப்பு இல்லாமல் அப்படியே கரையாக நரிச்சுடுத்து. அவர் ரொம்ப மனம் வெதுப்பி கோடிக்கணக்கான பணம் நட்டமான மாதிரி வருத்தப்பட்டார். இத்தனை 1000 புக்கு சேர்த்து வச்சேன், எங்கேயோ எப்படியோ போய் கரையாக அரைச்சுடுத்தேன்னு. இன்னொருத்தர் நிறைய பணம் சேர்த்து வெளிநாடெல்லாம் போய் ஒருத்தரை நம்பி கொடுத்து மொத்த பணமும் அவர் கையை விட்டு போயிடுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் செய்யக்கூடிய தொழிலில் தோஷம் இருந்தாலும், பூர்வ ஜென்ம சாபம் இருந்தாலும், இல்லை நம்ம முன்னோர்கள் தொழிலில் தோஷம் இருந்தாலும் இது மாதிரிலாம் வரலாம். ஆனால் சில தொழில் பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சமையல் தொழிலை கூட அதில் சொல்கிறான், புரோகிதத்தை கூட சொல்கிறான், அது குருவாக இருந்து வழிகாட்டுறதை கூட சொல்கிறான், ஜோதிடத்தை கூட சொல்கிறான், இப்படி மருத்துவத்தை கூட சொல்கிறான். இப்படி பல தொழில்கள் அதுக்குள்ளே வருது. அப்போ இந்த ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னா, இந்த தொழில்களில் தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு புரோகிதம் பண்ணிகிட்டே இருக்கார், அப்போ ஃபோன் வருது, செல்ஃபோன் வருது, உடனே அவர் என்ன பண்ணுவார், நாராயணாயன் சுவாகா அப்படின்னு ஒரு சொல்லிட்டோம், உடனே அந்த ஃபோனை எடுத்து பேசிட்டோம், திருப்பி அடுத்த வரியை சொல்ல போவார். அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது நல்ல விஷயமும் ஃபோனில் பேசலாம், தவறான கெட்ட விஷயமும் பேசலாம், கெட்ட செய்தி வரலாம். அதை பேசும்பொழுது இதுக்கு ரெண்டும் இடையில வருது பார்த்திங்களா, இந்த உச்சரிப்பு, அது தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி சமையல் தொழில் பார்க்கும்பொழுது நிறைய சமையல் பண்ணி எவ்வளவோ பேர் பசி ஆற்றுவான்,
மீந்து போயிடுத்து என்ன பண்ணுவான், அன்னத்தை கொண்டு போய் சாக்கடையில் கொட்டிடுவான். அப்புறம் நீரை விற்கிறது, உப்பை விற்கிறது, சில தொழில்கள் செய்யக்கூடாது சொல்லப்பட்ட தொழில்களை செய்கிறதா, ஜலத்தை விற்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அன்னத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணால் தோஷம்னு சொன்னான். இது தவிர சில தொழில்களில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறது, அது சில நேரங்களில் பார்க்கும்பொழுது வட்டிக்கு விடும்பொழுது சென்டிமெண்ட்டாக இருக்குவா, பல பேர் வருத்தப்பட்டு சில நகையை வைப்பான், அதை வாங்கி வட்டிக்கு வாங்கி முழுகி போச்சுன்னு சொல்லுவான். இப்படி பல காரணங்கள், பல தொழிலில் பல தோஷங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறோம், சட்டத்துக்கு உட்பட்டு கஷ்டப்படுறோம், நம்ம வரி கட்டுறோம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் தர்மம் பார்த்திங்கன்னா அது வேறொன்று. அந்த மாதிரி சில தொழில்களில் தோஷம் ஏற்படும் பொழுது அது மாதிரி சேர்த்த தனமாகப்பட்டது நாம் புஸ்தகமாக சேர்த்துருக்கலாம், இல்லை வீடாக சேர்த்துருக்கலாம், அல்லது நகையாக சேர்த்துருக்கலாம், இல்லை பணமாக சேர்த்துருக்கலாம். அது எல்லாமே திருடு போவதோ அல்லது இயற்கை சீற்றத்தால் அழியறதோ, அதுவும் இல்லாத மற்றவர்களை நம்பி ஏமாறுவதோ, இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாள். இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படும் பொழுது இதை நம்ம இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நம்ம மலைமேல் உள்ள மருந்தே மாமருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை பூஜிக்கிறது உத்தமமான விஷயம்னு சொல்லலாம். ஒன்று. அப்புறம் வனத்துக்கு நடுவில் அமைந்துள்ள சுவாமியை பூஜிக்கிறது நல்லது, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை பூஜிக்கிறது நல்லது. ஆனால் இப்போ பாருங்கள், காடே இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காடுகளை காப்பாற்றுறதுக்கு நடுவில் ஒரு நரசிம்மரையோ துர்கையோ வனதுர்கையோ இல்லை எல்லை தெய்வங்களையோ வச்சு அந்த காட்டில் இருக்க மரங்கள்லாம் அந்த சுவாமி இருக்காருன்னு சொல்லி அந்த மரங்களை வெட்டாதுன்னு சொல்லுவாள், எல்லாரும் பயந்துட்டு இருப்பான். இப்போ வனமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்கே தெய்வம்? அது நம்ம என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் அழித்து ஒரு மரத்தை தான் விட்டுருக்கோம், பல மரங்களை வெட்டி ஒரு மரத்தை தான் விட்டுருக்கோம். சாஸ்திரத்தில் வனத்துக்கு நடுவில் அமைந்துள்ள தெய்வத்தை பூஜிப்பதாலோ இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறா. இதை தவிர காணாமல் போன பொருளோ காணாமல் போனவரோ திரும்ப வரத்துக்கு கார்த்தவீர்யாஜன ஜபம்னு இருக்குது, அதை பண்ணிட்டோம். கார்த்தவீர்யாஜன எந்திரத்தை எழுதி 5 கலர் நூல் சுற்றி காணாமல் போனவர் இருந்த வீட்லேயோ இல்லது காணாமல் போன பொருள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையோ வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. காணாமல் போன பொருள் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் நம்ம தொழிலை தோஷம் இல்லாமல் பார்த்துக்கிறது உத்தமம். அது மாதிரி வரும்பொழுது நம்ம மலைமேல் உள்ள சுவாமியை தரிசிக்கிறது ரொம்ப உத்தமம். இப்போ இந்த வனத்துக்கு நடுவில் இருக்க சுவாமியை தரிசிக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்னா வனத்தை உருவாக்கலாம். அப்போ பஞ்ச விருட்சங்கள் பஞ்ச விருட்சங்கள் உத்தமம் சொல்லியிருக்கு. என்னென்னு சொன்னீங்கன்னா பனை, வில்வ மரம், மாமரம், இந்த மாதிரியான அந்த உத்தமமான அரச மரம், உத்தமமான விருட்சங்களை நம்ம நடலாம். இது செய்கிறதுனால நம்ம தோஷங்கள், நம் தொழில் சார்ந்த தோஷங்கள் விலகும் சொல்லலாம். இப்போ ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. இந்திராங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க திருநின்ற ஊர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் எங்க அம்மாக்காக பேசுறேன். எங்க அம்மா பேர் இந்திரா. அவங்க பிறந்த தேதி ஜூலை 21, 1965. அவங்க ரிஷபராசி, கிருத்திக நட்சத்திரம். அவங்க என்னோட தங்கச்சிக்காக கல்யாணத்துக்கு நகை வாங்கினாங்க. அது அப்படியே ட்ரெயின்ல திருடு போயிடுச்சுங்க. அது கிடைக்குமா இல்ல என்ன காரணத்தினால இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய திருட்டு போன நகை கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க, நன்றி. சொல்லுங்கம்மா, எவ்வளவு சவரன் காணாம போச்சு? 3 பவுன் காணாம போச்சு சுவாமிஜி. சரிம்மா, அது பர்ஸ்ல வச்சிருந்தீங்களா பேக்ல வச்சிருந்தீங்களா? பேக்ல, ஹேண்ட் பேக்ல வச்சிருந்தோம் சுவாமி. எவ்வளவு நாளா இருக்கு காணாம போய்? காணாம போய் 10 நாளைக்கு மேல ஆகுது சுவாமிஜி. சரிம்மா, இது உங்க தங்கையோட பேர் என்ன சொன்னீங்க? வைஷ்ணவி. சரி, இப்போ என்ன பரிகாரம்ன்றத சொல்றோம். கட்டாயம் இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் சொல்றோம், பொருள் கட்டாயம் கிடைக்கும். சரிங்க சுவாமிஜி, சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி தனஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்ததுனால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. நீங்கள் என்ன காரணம், இந்த மாதிரி பொருள் களவு போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலேயே இதுக்கு விடை வந்துடுது. நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னையே இதுக்கான விடை வந்துடுது. நம் முன்னோர்களோ நாமோ இல்லை பூர்வ ஜென்ம சுகிருதத்தாலேயோ தொழில் தோஷங்கள் இருந்தால் பொருள் களவு போகிறதுக்கு அது ஒரு தொழில் தோஷம் காரணமாகுதுன்னு சொன்னோம். இருந்தாலும் இப்போ சொல்ல போகிறத கட்டாயம் செய்யுங்க. சுவாமி அருளால் உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பரம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தாயாருக்கு குங்குமத்தால்
அர்ச்சனை செய்து தாமரைப்பூ சாத்துங்க. 1 2 5 8 எவ்வளோ முடியுமோ தாமரைப்பூ, இல்லை தாமரைப்பூ மாலை போட முடிஞ்சால் மாலை போடுங்க, போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் பவழமல்லி மரக்கன்று வாங்கி நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு வைங்க. உங்கள் பொருள் கொஞ்சம் தாமசமானாலும் கிடைக்கும், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இந்த ஏற்பட்டதை ஒரு அசுபமாக நினைக்க வேண்டாம், சுபசகுனமாகவே பின்னால் மாறும். எது கெட்டதாக இருக்கோ அது பின்னால் நல்லதாக மாறும். அதுதான் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் பவழமல்லி நடுங்க. நீங்கள் கெடுதல் நினைக்கக்கூடிய சகுனம் சுப சகுனமாக மாறும். வேறு பரிகாரம் வேண்டாம், பொருள் கிடைக்கும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இந்திரா உங்களுக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருடு போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி திருடு போன பொருள் கிடைக்கிறதுக்காக? பொதுவாக நாம் எப்பயுமே முதல்ல சொன்ன மாதிரி யதார்த்த நிலையோடு நம்ம வாழும் பொழுது தெய்வம் நமக்கு துணை நிற்கும். நாம் வந்து கதவை திறந்து போட்டுட்டோ, நாம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோ, நம்ம வந்து சுவாமி வந்து நம்மளை காப்பாற்றலைன்னு நினைக்கவே கூடாது. சுவாமி வந்து நமக்கு கண் கை காலெல்லாம் நன்னா கொடுத்துருக்கிறதே எப்பயுமே விழிப்போட இருன்னு சொல்கிறதுக்கு தான். நிறைய பேர் உங்களுக்கு பிரயாணம் பண்ணும்பொழுது ரயில்லையோ அல்லது பஸ்லேயோ, நான் இப்போ தான் நகை வாங்கினேன், 10 சவரம் வாங்கிட்டு வந்தேன், நேற்று விலை குறைவாக இருந்தது, நேற்றியே வாங்கிட்டேன் பெருமையாக சொல்லிப்பான். 10 சவரம் நகை அவள் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரது மற்றவளுக்கு தெரியணுமா. அதுமாதிரி ட்ரெயினில் வரும்பொழுது நீங்கள் எத்தனை சவரம் போட்டிருக்கீங்க, இது 2 சவரம், எந்த பாருங்கள் இது 8 சவரம், இது சவரம் வேறு சொல்கிறது தங்கம். அப்போ பார்க்குற திருடனுக்கு இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்ற சந்தேகம் இல்லாமல் இது தங்கம் தான் நம்மளே சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது தோடு புஷ்பராகம் கிடையாது, வைரம்னு சொல்கிறது. பக்கத்தில் யாராவது திருட உட்காண்டே இருப்பான், இது புஷ்பராகம் நினச்சிட்டு இருப்பான், வைரம் சொன்ன உடனே தீர்மானமே பண்ணிடுறான். அதே மாதிரி நம்ம வீடை பற்றி சொல்லும்போது வீடு, வீட்டோட முகவரி, அட்ரஸு, நம்ம வீட்டில் யாரும் இல்லைன்றது, வீட்டை பூட்டி வச்சுருக்கோன்றது, வீட்டு உள்ள பீரோவில் இருக்க பீரோ சாவியை எந்த இடத்துல ஜாக்கிரதையாக வைக்கிறோம், அதை கூட ட்ரெயினில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறோம் எல்லாரையும் பேசுவான். வழிபோக்கர்கள் எப்பயுமே கட்டாயம் நண்பர்களாக ஆகவே முடியாது. வழிபோக்கர்கள் தான். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். பிரயாணம் பண்ணும்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் கலந்தே இருப்பான். இந்த அஜாக்கிரதை உணர்வால் நாம் நகைகளையோ பொருளையோ பணத்தையோ விட்டுட்டோ அதுக்கப்புறம் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நின்று அழுறதுல நமக்கு என்ன பலன் கிடைக்கும். அதனால் எப்பயுமே காவல்துறை தரக்கூடிய எச்சரிக்கை வாசகங்களை நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அவங்க தெளிவாக நமக்கு நல்ல அறிவுரை சொல்வான். ஏன்னா நான் சொல்ல வேண்டாம், அவள் நிறைய சொல்லுவாள். அதனால் முதல்ல அதை நீங்கள் கடைப்பிடிங்க. அதை மீறி நடந்தால் சரி, அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் வண்டியில் பிரேக் இருக்குது, நீங்கள் சரியான வேகத்தில் தான் போகிறீங்க, அதேமாரி நீங்கள் பகல் நேரத்தில் தான் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் அளவான வேகத்தில் போய் பிரேக் போடக்கூடிய நிலையில் இருந்து எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டால் அது தெய்வ செயல். பிரேக் இல்லாத வண்டியில் கண்மண் தெரியாமல் இருட்டு நேரத்தில் பயணம் பண்ணி ஏற்பட்டால் நம்மளோட தவறு. சரி, அப்படி ஜாக்கிரதையாக இருந்து பொருள் களவு போனால் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி காத்த விரியாஜன ஜபம் செய்யலாம். அதேமாரி சிவாலயத்தில் சிவன் கோயிலில் வன்னி மரம் நடலாம். இது ரெண்டுமே நல்ல பரிகாரம். 3வது பரிகாரம், காணாமல் போன பொருள் கிடைக்க பானலிங்கம் தானம் பண்ணலாம். இதெல்லாம் சுவாமியோட அருளால் பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு வரும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கான். அதாவது உங்களுக்கு பாகவதத்தில் மகாபாரதம்லாம் வந்து அந்த பாகவதத்தில் ஒரு பகுதியாக வரும், இதை படித்தா நீங்கள் தெரியும். கிருஷ்ணனோட பெருமைகளை சொல்லக்கூடிய இடத்துல வரைச்ச சியாமந்தகா மணியோட கதை வரும். அது நீங்கள் பெரட்டி பார்த்தா தெரியும். அந்த வரலாறை வந்து படித்தால் அது என்ன ஒரு 15 பக்கம் தான் இருக்கும். அதை படித்தா காணாமல் போன பொருள் கிடைக்கும்னு சொல்கிறேன். அதாவது சியாமந்தகா மணி காணாமல் போனது, கிருஷ்ணன் தான் அதை திருடிட்டான்னு அபவாதம் வருது. அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா காட்டுக்குள்ளே போய் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் அந்த மணியை கொண்டு வந்து ராஜா கிட்ட சேர்க்கறதுன்னு இருக்குது. அந்த கதையை படித்தால் நமக்கு இந்த காணாமல் போன பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். எது முடியுமோ நம்ம அதை செய்யலாம். கட்டாயம் காணாமல் போன பொருள் கிடைக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாரும் பயன்படுற மாதிரி நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ரமேஷ்குமார் என் பேரு. நான் பல்லாவத்துல இருந்து பேசுறேன். என்னோட ராசி வந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்னோட பையன் பேர் வந்து அர்ஜுன் ராஜ், கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. இப்ப என்னன்னா, என்னோட தொழில வந்து வேலை செய்யறோம், ஆனா பணமே வரல. ரொம்ப டைட்டா இருக்கு. இப்ப நாளைக்கு பணம் வந்துரும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி போயிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு வந்து ஒரு 1.25 வயசுல ஃபிட் வந்தது. அதுல இருந்து திருப்பி ஃபிட் வந்துகிட்டே இருக்கே தவிர அதுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே கொடுக்குறோம், ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம், திருப்பி அது ஃபிட் வந்துட்டே தான் இருக்கு. மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஃபிட் வருது. அது அதாவது சாமி கிட்ட என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு.
சரி, உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சொல்லுங்க, என்ன தொழில் பண்றீங்க நீங்க? நான் வந்து ஆட்டோமொபைல் லைன்ல இருக்கேன் சார். சரி சரி. இப்போ எனக்கு தொழில வந்து எப்படின்னா வேலை வருது செய்யறோம், ஆனா வேலைக்காரங்களுக்கு பைசா கொடுத்துட்டு எல்லாம் பண்றதுதான் பைசா இருக்க தவிர நம்மளுக்கு வீட்டுக்குன்ட்டு ஒரு பைசா எடுக்க முடியல. சரி, இப்போ உங்க பையனோட வியாதியை பத்தியும் கேட்டிருக்கீங்க. ஆமா, என்னோட பையனுக்கு வந்து அர்ஜுன் ராஜ், கார்த்திகை நட்சத்திரம். ஆமா, இது உங்களுக்கு பையனுக்கு வந்து இப்போ வியாதிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, ஆங்கில மருத்துவம். ஆனா பிட்ஸ் நிக்கல. பிட்ஸுக்கான மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி, அப்போ கூட பிட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ என்ன பரிகாரம்ன்றது 2 பேருக்கு சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவாலயம் போய் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோ, அருகம்புல்லால் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோ, அங்கே இருக்க நவக்கிரக சன்னதியில் போய் முதலே சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி சனி பிரீத்தி பண்ணுறோன்னு. சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி எள்ளெண்ணெய் நைவேத்தியம் பண்ணி உப்பு, கருப்பு கொடை, வெல்லம், இந்த 3 தானம் பண்ணுங்கள். கல்லுப்பு ஒரு கிலோ கல்லுப்பு, அதேமாதிரி கருப்பு கொடை 1, வெல்லம் 1 உருண்டை, இது 3த்தையும் தானம் பண்ணுங்கள். எள்ளெண்ணெய் நைவேத்தியம் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு. இதை வந்து ஒரே ஒரு முறை செய்யுங்க. 1. 2வது பரிகாரம், உங்கள் சன்னோட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் குழந்தையோட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளை ஒரு மாதமும் உங்கள் பையன் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் அவரை தரிசனம் பண்ணுங்கள். பள்ளிக்கொண்ட பெருமாள்னா ஸ்ரீரங்கநாதர். பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு விசாரித்து அங்கே போய்ட்டு ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் போகணும்னு அவசியம் இல்லை, ஸ்ரீ ரங்கநாதர் சன்னிதியில் போய் அவரை தரிசனம் பண்ணால் போகிறோம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ரங்கன் அருளால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பையனோட அந்த வியாதி மருந்துக்கு கட்டுப்படும், பிற்காலத்தில் பரிபூர்ணமாக விலகும். அதேமாதிரி தொழிலில் இருக்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஏற்ற இறக்கங்கள் கட்டாயம் சரியாகும். இப்போ சொன்ன இதை மட்டும் செய்யுங்க போகிறோம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யாருங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. என் பையனுக்காக பேசுறேன். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அனிதாங்க. உங்க மகனுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. மகனுடைய பிறந்த தேதி 1/10/86. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், சிம்ம ராசி, கன்னி லக்னம்ங்க. என்ன சந்தேகம் கொடுத்து உங்களுடைய மகனுக்காக பேசணுமா? அவருக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோங்க. 3 மாசத்துலயே வந்து 1 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுதுங்க. இப்ப திரும்ப அடுத்த கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாக்கணுங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சொல்லுங்கம்மா, எதனால விவாகரத்தாச்சு? நமஸ்தே. இல்லைங்க, அதாவது அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருந்துச்சுங்க. அதை வந்து எங்ககிட்ட சொல்லாமே பண்ணிட்டாங்க. சரி. 3 மாசத்துல அந்த பொண்ணு வந்து கர்ப்பமானோன்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணும்போது அந்த வியாதி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி. அது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 3-4 வருஷமா இருந்திருக்கு. சரி. அது குணப்படுத்தவும் முடியாது, குழந்தையும் பிறக்காது, இல்லற வாழ்விக்கும் ஒத்து வராதுன்ட்டாங்க. அதனால மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. சரி. அதனால அந்த வியாதி உங்க பையனுக்கு, அதனால உங்க பையனுக்கு அந்த தாக்கம் ஏதாவது வந்து அந்த வியாதியோட இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. அது கேன்சர் சம்பந்தப்பட்டது, அதனால வந்து ஒட்டாது. சரி. ஆனா வந்து டைவர்ஸ் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப எங்க பையனுக்கு வந்து எப்படி கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னு. பையன் என்ன உத்தியோகம் பண்ற? அவருக்கு மருத்துவருங்க. சரிம்மா. இப்போ உங்க மகனுக்கு வந்து சப்தரிஷி வாக்கியப்படி 7ஆம் இடத்தை சுபகிரகம் பாபகிரகம் சேர்ந்து பார்த்ததுனால ஒரு வாழ்க்கை தோல்வியுற்றாலும் இன்னொரு வாழ்க்கை வெற்றி பெறும். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 2 விதமான பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் இதை செய்யுங்க. அந்த 7ஆம் இடத்தை பாபகிரகங்கள் பார்த்த தோஷம் விலகும். அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அவரே மருத்துவராக இருக்கிறதுனால ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்குறதுன்னு வச்சுக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு குடிசை பகுதிக்கு போய் மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு குடிசை பகுதியில் மாதத்துக்கு ஒரு நாள் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் பார்க்குறதுன்னு வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா யாருக்குமே ஏற்படாத, பாருங்கள், இவரே மருத்துவர், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இவரே மருத்துவர், ஆனால் இவருக்கு வந்த மனைவியே வந்து தீராத வியாதி உள்ளவர்.
இந்த ஜாதகம் எவ்வளோ பெரிய ஜாலத்தை பண்ணியிருக்கு பாருங்க. இவர் பெரிய மருத்துவர், பின்னால் பெரிய மருத்துவர் ஆக போகிறவர், இவர் பின்னால் பெரிய மருத்துவராகவும் ஆக போகிறவர். ஆனால் இவருக்கு வந்த மனைவிக்கு தீராத வியாதி, இவரால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. இதுதான் விதின்னு சொல்கிறது. அதனால் மாதத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு குடிசை பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இலவச மருத்துவம் பண்ணுறதுன்றதை வாழ்நாள் முழுக்க சங்கல்பமாக வச்சுக்க சொல்லுங்கள். இவருக்கு இன்னொரு முறை இந்த மாதிரியான பிரச்சனை வராது. ரெண்டாவது விஷயம், இவர் திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜன் சன்னதிக்கு போய் புதன்கிழமை அன்னைக்கு அவருக்கு அர்ச்சனை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கட்டாயம் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இவரோட வாழ்க்கை பிற்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராது. மன வாழ்க்கை மனத்துடன் இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு ரேணுகா. என் பொண்ணுக்காகவும் எனக்காகவும் கேட்கணுமா? உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு மகாலட்சுமி. 17/10/1993 விசாக நட்சத்திரம், துலா ராசியில பிறந்திருக்கா. அவளுக்கு இப்ப இன்ஜினியர் முடிச்சுட்டு டெம்பரரியா வேலைக்கு சேர்ந்திருக்கா. அவ மேல படிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறா. அது கிடைக்குமா? இல்ல அவளுக்கு கல்யாண வாழ்க்கை அமையுமா? உடம்பு அடிக்கடி அவளுக்கு தொந்தரவு கொடுக்குது, அதுக்காக கேட்கணும். என் பேரு ரேணுகா. 8/4/67 மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். நான் இப்ப அரசு அலுவல்ல ஆசிரியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்கிறதுக்கு நான் கேஸ் போட்டு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கிடைக்கல. அது முறைப்படி எனக்கு கிடைக்க வேண்டியது மத்தவங்க தட்டி பறிச்சுட்டாங்க, அது நடக்கல. 2வது கடன் கொஞ்சம் பிரச்சனை நிறைய இருக்கு, உடம்பு கோளாறு இருக்கு, கொஞ்சம் எல்லாமே தீரணும். அதுக்காக தான் சாமிஜி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா, எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? நமஸ்தே சுவாமிஜி. எனக்கு 2 குழந்தைங்க சார். சரி. 2 குழந்தைங்க. பெரியவ பேரு தான் மகாலட்சுமி, சின்னவ ஸ்ரீவித்யா. அவ 9வது தான் படிச்சிட்டு இருக்கா. சரி. பெரியவ தான் இப்ப இன்ஜினியர் முடிச்சிருக்கா. சரி. அவளுக்கு இப்ப தற்சமயம் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கா. சரிம்மா. இருந்தாலும் மேல படிக்கணும், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறா. நீங்க உங்க இதை கடன் எப்படி வந்தது உங்களுக்கு, அது சொல்லுங்க. எனக்கு நான் வீடு கட்டினேன், மாமனார் வழியில வீடு இருந்தது, அந்த வீடை இடிச்சிட்டு மாடி வீடா கட்டினேன். சரி. அப்புறம் பொண்ணு இன்ஜினியர் படிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 8-10 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாச்சு. சரி. அதனாலதான் கடன், மற்றபடி வேற தனிப்பட்ட நியாயமான கடன் தான். இப்போ உங்க பொண்ணுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றதுக்கும் உங்களோட வர வேண்டிய முறையா கோர்ட் வழக்கு ஜெயிக்கவும் என்ன பண்ணலான்றத சொல்றோம். இப்போ உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல சிறப்பான வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் முயன்றாலே வெற்றி கிடைக்கும். அதனால உள்நாட்டு வேலை வாய்ப்புல கவனம் செலுத்த சொல்லுங்க. வெளிநாடு விஷயத்தை 2ஆம் பட்சமா வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு வெளிநாட்டுன்ற சுபகாரியம் நடந்தால் திருமணம்ன்ற ஒரு காரியம் 4 வருடம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல உள்நாட்டு வேலை வாய்ப்புல கவனம் செலுத்தினால் இந்த வருடம் அவருக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வந்துடும், தடைகள் விலகும். அவர் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வீட்டிலேயே துர்கா சம்பந்தமான மந்திரங்களை சொல்லி வீட்டிலேயே பூஜை பண்ணலாம். துர்கையை கட்டாயம் துர்காதேவி அருளால் அவருக்கு உள்நாட்டில் வேலை வாய்ப்பும் திருமணமும் கைகூடி வரும். நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஒரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள். பக்தாஞ்சநேயரை வச்சு வழிபாடு பண்ணி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் வீட்டிலேயே 11 சனிக்கிழமை செய்யுங்க. உங்களுக்கு கோர்ட் வழக்கு கட்டாயம் ஜெயமாகும். அப்போ உங்களோட ஆரோக்கியமே சீரடையும். உங்கள் கடன் நியாயமான விஷயத்துக்கு தான் நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் கவலையை விடுங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிறது, வெள்ளிக்கிழமையிலையோ பௌர்ணமிலையோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் கடன் கட்டாயம் ஒரு கட்டுக்கு வந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆரோக்கியமும் சீரடையும். குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தால் அதை மறுபடியும் செய்திருங்க. இதை தவிர உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுது நீங்கள் காசி போயிட்டோம், அங்கே இருக்கிற அன்னபூரணியும் விஸ்வநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லா நேர்களுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க. எல்லாருமே கண்டிப்பா அதனால பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் தேடவும், சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.